Hey hello people, welcome to CyberCrips. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட Next.js சீரீஸில் ஃபஸ்ட்டு ஒரு blog பில்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த சீரீஸில் நாம் ஒரு வெதர் ஆப்பை பில்ட் பண்ண போகிறோம். அதோட டெமோ தான் நான் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேசிக்லி நம்ம வந்து இங்கே எந்த சிட்டி வேணால் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையில் சர்ச் பண்ணுறேன். ஸோ சென்னையில் சர்ச் பண்ணும்போது அங்கே இருக்கிற எக்ஸாக்ட் வெதர், ஹியூமிடிட்டி, விண்ட் ஸ்பீட் அண்ட் டெம்பரேச்சர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்குது. அண்ட் நான் இப்போ இருக்கிற சிட்டி சர்ச் பண்ணுறேன். நான் இப்போ வெள்ளூரில் இருக்கேன். ஸோ லெட்ஸ் சர்ச் வெள்ளூர். வெள்ளூர்னு சர்ச் பண்ணால் வந்து ஹியூமிடிட்டி அண்ட் விண்ட் ஸ்பீட், டெம்பரேச்சர் வந்து ஷோ பண்ணது 28 degrees. இட் சீம்ஸ் ரைட். அண்ட் இங்கே க்ளவுடியாக இருக்குது, எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஆப்பை தான் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்புக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இதோட யூஐ மட்டும் பில்ட் பண்ண போகிறேன். இந்த யூஐ பில்ட் பண்ணுறது தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு Next.js ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினலில் நான் Next.js ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண வேண்டிய பாத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு மூவ் ஆகிக்கிறேன். ஸோ எனக்கு ஒர்க்குள்ளே யூடியூப்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அந்த யூடியூப் ஃபோல்டருக்குள்ளே தான் நான் என்னோடய ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். npx create next app at latest. after this நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் வெதர் ஆப் -யூடியூப்னு போட்டுக்கிறேன். இங்கே நமக்கு கப்பல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும். இது எல்லாமே வந்து பிகினர் லெவல் ப்ராஜெக்ட்ன்றதுனால நம்ம டைப் ஸ்கிரிப்ட் வந்து டச் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் நான் நோ கொடுத்துக்கிறேன். அண்ட் ESLint இட் இஸ் ஆப்ஷனல். அண்ட் டெய்ல்விண்ட் நீடடான்னு கேட்டால் ஆமாம், நம்ம டெய்ல்விண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் SRC டிரெக்டர் வேணுமா? எஸ். இது எல்லாமே வந்து டிஃபால்ட் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. யூ டோன்ட் ஹேவ் டு திங்க் ஹார்ட் அபவுட் இட். அண்ட் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிட்டால் அதோட டிபெண்டன்சி எல்லாம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து சம் டைம் எடுத்துக்கும். வெயிட் ஃபார் இட். ஓகே, நம்மளோட ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெதர் ஆப் நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரை நம்ம கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணணும். அதுக்கான கமாண்ட் என்னென்னா கோட் ஸ்பேஸ் விட்டு டாட். நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து நாம் ஓப்பன் பண்ணியாச்சு. Next.jsோட ஓவர்வியூ நம்மளோட பிளாக் ப்ராஜெக்ட்லேயே பார்த்துருப்போம். ஸோ இஃப் யூ மிஸ்ட் இட் ப்ளீஸ் செக் இட் அவுட். இப்போது இந்த ப்ராஜெக்டில் நம்மளோட page.jsன்றதுல தான் நம்ம ஹோம் பேஜ்க்கான கண்டென்ட் எல்லாம் ரைட் பண்ண போகிறோம். இங்கே தான் வந்து நாம் நம்மளோட இந்த யூஐயை வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சர்வரை ரன் பண்ணி பார்க்கலாம், இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்கலாம், இதோட யூஐ வந்து இனிஷியலி எப்படி இருக்குன்னு. ஸோ அதை ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னென்னா npm run dev. த்ரோட் திஸ் ப்ராஜெக்ட் நம்ம வந்து இந்த வெப்சைட்டை ரெஃபரன்ஸாக வச்சு இது அப்படியே தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். இட் வில் பி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வெல். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நாம் இங்கே ஒரு navbarன்றதை ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்க்ராட்சில் இருந்து தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் அன்னெசரி. நாம் வந்து இந்த வீடியோவில் ஒரு கம்போனண்ட் லைப்ரரியை வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு டெய்ல்விண்ட் பிளக்இன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே போல் நம்ம வந்து டேசி யூஐன்னு அனதர் டெய்ல்விண்ட் பிளக்இன் தான் நம்ம இந்த வீடியோக்காக யூஸ் பண்ண போகிறோம். டேசி யூஐன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட வெப்சைட் வரும். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் இட் அவுட். ஸோ அவங்களோட வெப்சைட் போனீங்கன்னா ஹவு டு யூஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்டில் எப்படி வந்து டேசி யூஐ வந்து செட்டப் பண்ணுறதுன்றதுக்கான கமாண்ட்ஸ் இருக்குது.
ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து இதோட இன்ஸ்டாலேஷன் கமாண்டை காப்பி பண்ணிக்கிறேன். நம்மளோட டெர்மினலில் வந்து அனதர் செக்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் அவங்களோட இன்ஸ்டலேஷன் கமாண்ட் வந்து நான் ரன் பண்ணுறேன். ஓகே, DayZ UI வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பட் அதை ப்ளக்கினை ஆட் பண்ணுறதுக்கு இந்த அட் ப்ளக்கின்ன்ற லைன் வந்து நம்ம காப்பி பண்ணி நம்மளோட global.cssல பேஸ்ட் பண்ணணும். அண்ட் இந்த global.cssல டெய்ல்விண்ட் இம்போர்ட்டை தவிர இந்த அடிஷ்னல் ஸ்டைல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்ல்விண்டோட ப்ளக்கின் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ டெய்ல்விண்ட் ப்ளக்கின் ஆட் பண்ணியாச்சு. பட் இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து திங்க் பண்ணுறீங்கன்னா, யூஸ்வலி நம்ம ஒரு பட்டனை வந்து ஸ்டைல் பண்ணோம்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான கிளாஸஸ் வந்து நீடடாக இருக்கும், கரெக்டாக? பட் இந்த டெய்ல்விண்ட் ப்ளக்கின் யூஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரைமரி இந்த பர்பிள் கலர் பட்டன் வந்து க்ரியேட் பண்ணணும்னு திங்க் பண்ணுறேன்னா, ஆல் ஐ ஹாவ் டு டூ இஸ் BTN அண்ட் BTN ப்ரைமரி இந்த 2 கிளாஸ் நேம் மட்டும்தான் வந்து நான் கொடுக்கணும். ஐ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் த பேக்ரவுண்ட் கலர். ஐ டோன்ட் ஹாவ் டு நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன யூஸ் பண்ணணுன்றதை பற்றி வந்து திங்க் பண்ண தேவையில்லை. டெக்ஸ்ட் கலர் பற்றி நான் திங்க் பண்ண தேவையில்லை. பார்டர் ரேடியஸு, அதுக்கப்புறம் கிளிக் பண்ணால் இருக்கக்கூடிய ஸ்டேட்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான திங்ஸ் பற்றியெல்லாம் நான் வரி பண்ண தேவையில்லை. அண்ட் தே ஹாவ் லாட் ஆஃப் கம்போனன்ட்ஸ். ஸோ இங்கே எக்கச்சக்கமான கம்போனன்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேணுன்ற மாதிரி கம்போனன்ட்ஸை நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது என்னென்னா, நம்ம navbar தான் வந்து எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் navbarன்னு வந்து சர்ச் பண்ணுறேன். navbar இருக்கா? எப், தே ஹாவ் தட் எக்ஸாக்ட் navbar. ஸோ நான் JSXல போனால் ஒரு navbar வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற என்டையர் கோடுமே ஜஸ்ட் 3 லைன்ஸ் தான் இருக்குது. இந்த எக்ஸாக்ட் கோடு வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு page.js இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் கோடை ஃபுல்லாக தூக்கி விட்டுடலாம். தூக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஷெல் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஷெல்லுக்குள்ளே நம்ம வந்து navbar வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட வந்து வெதர் ஆப்புன்றதுனால அந்த வெதர் ஆப்புன்ற ஹெட்டர் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ போய்ட்டு பார்க்கலாம் நம்மளோட வெப்சைட் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே நமக்கு navbar வந்துடுச்சு. பட் navbarோட கலரும் பேக்ரவுண்ட் கலரும் சேமாக இருக்குது. ஸோ அதனால் அது navbar மாதிரி ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்கே navbarல என்ன கலர் கொடுத்துருக்காங்கன்னா BG base 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பேக்ரவுண்ட் என்ன இருக்கணும்னா கிரே 800 வேணும். ஸோ BG Grey 800 கொடுக்குறேன். இப்போ பார்த்தோன்னா வந்து ஒரு ப்ராப்பர் navbar மாதிரி இருக்குது விசிபிலிட்டி. ஓகே, ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட்டு இந்த இன்புட் பாக்ஸும் சர்ச் பட்டனும். ஸோ நம்ம போயிட்டு இங்கே அகெயின் இன்புட் பாக்ஸ்க்காக சர்ச் பண்ணலாம். இன்புட் ஃபீல்டுன்னு இருக்குது. ஸோ இன்புட் ஃபீல்டு வந்து இந்த ஃபீல்டு தான் நாம் வந்து நம்மளோட UIயில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான JSX கோடு என்ன, கிளாஸ் நேம் வந்து பேசிக்லி இன்புட் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். நான் அகெயின் வந்து அனதர் div வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த divக்குள்ளே நம்மளோட அந்த என்டையர் இன்புட் செக்ஷனையும் நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். இது எதுக்காகனா வந்து நாம் இங்கே வந்து சம் ஸ்பேஸிங் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்டைலிங் பண்ணுறதுக்காக ஒரு அவுட்டர் div இருந்துச்சுன்னா ஈஸியராக இருக்கும். அதுக்காக தான் நான் இங்கே வந்து இந்த div வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நமக்கு வந்து இன்புட்டுன்றது கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பட்டன் வந்து தேவை. ஸோ அந்த பட்டனையும் நம்ம DayZ/UIலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ பட்டனை சர்ச் பண்ணும்போது அந்த பட்டனுக்கான JSX உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். இங்கே HTML JSXன்னு 2 விஷயம் இருக்குது. நம்ம JSX வீடியோவில் பார்த்த மாதிரி JSXக்கு சர்டைன் திங்ஸ் வந்து HTML விட டிஃபர் ஆகும்னு பேசியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இங்கே கிளாஸ்ன்னு இருக்கும், JSXல வந்து கிளாஸ் நேம்னு இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து இவங்க ப்ராப்பராக வந்து கோடாகவே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. டேரெக்டாக வந்து நீங்கள் இங்கே இருக்கிற JSX கோடை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து தேவைப்படுறது ப்ரைமரி பட்டன். ஸோ அந்த ப்ரைமரி பட்டனுக்கான கோடு வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தா நமக்கு அந்த சர்ச் இன்டர்ஃபேஸ் வந்து லைட்டாக விசிபிள் ஆகுது. பட் இங்கே இருக்கிற டெக்ஸ்டெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும்.
இங்கே டைப் ஹியர்னு இருக்கிறது வந்து நான் சர்ச் சிட்டி அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரைமரிக்கு பதில் நான் சர்ச்சுன்றதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இது ப்ராப்பராக இருக்குது. அண்ட் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா இதோட அலைன்மெண்ட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வி ஹாவ் டு டூ இஸ், நமக்கு வந்து நம்மளோட nav பாரும் இன்புட் செக்ஷனும் ரொம்ப ஒட்டின மாதிரி இருக்குது, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நாம் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். நான் மார்ஜின் டாப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், MT5. ஸோ மார்ஜின் டாப் வந்து நான் 5 கொடுத்துருக்கேன். ஸோ இட் மீன்ஸ் வந்து 20 பிக்சல். நம்மளோட இன்புட் ஃபீல்டுக்கும் டாப்பில் இருக்கிற nav பாருக்கும் நடுவில் 20 பிக்சல் ஸ்பேஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் மோரோவர் இந்த இன்புட் செக்ஷனோட வித்தை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 80 rem அப்படின்ற மாதிரி நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். 80 remனா வந்து 1280 பிக்சல்ஸ் வரும். W- இங்கே வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி CSS வேல்யூஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் 80 remன்றதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் மார்ஜின் ஹரிசாண்டல் என்ன பண்ண போகிறேன்னா ஆட்டோ செட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஸ்க்ரீன் வந்து ஆப்வியஸ்லி 80 ரெம்மை விட அதிகமான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ MX ஆட்டோ வந்து மார்ஜின் ஹரிசாண்டல் நம்ம ஆட்டோ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கண்டென்ட்டு ஹரிசாண்டலி சென்டர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நம்மளோட கண்டென்ட் வந்து ஹரிசாண்டலாக சென்டர் ஆகி இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் கிளியராக காமிக்கிறதுக்காக நான் BG rate 500 கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கண்டென்ட். இவ்வளோ வித்தை வந்து இது ஆக்கியூபை பண்ணியிருக்கு. ஸோ இது 80 rem ஆக்கியூபை பண்ணியிருக்கு. அண்ட் நான் வந்து MX ஆட்டோ கொடுத்ததுனால ஹரிசாண்டலாக வந்து போத் சைடும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து லைக் மார்ஜின் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ ரெண்டு சைடும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மார்ஜின் அப்ளை பண்ணும்போது அந்த கான்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்டர் ஆகிடும், ரைட்டா? ஸோ இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இன்புட் பாக்ஸ் அண்ட் சர்ச்சுக்கு நடுவில் கொஞ்சம் வந்து ஸ்பேஸிங் க்ரியேட் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மளோட ஒரிஜினல் டிசைனில் அதுதான் இருக்குது. அந்த ஸ்பேஸிங் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் நான் இங்கே வந்து சிம்பிளி வந்து மார்ஜின் லெஃப்ட் 2 கொடுத்துக்கலாம், 8 பிக்சல் கேப்பு. ஓகே, பக்காவாக இருக்கா? இப்போ நம்மளோட டாஸ்க் என்னென்னா வெதர் கார்டு வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த கார்டு தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நம்மளோட டேஸ் யூஐயில் இதுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு யூஐ இருக்கா நம்ம அதெல்லாம் பார்ப்போமா? ஸோ கார்டுன்றது வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம். இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டெல்லாம் பில்ட் பண்ணுறீங்கன்னா வந்து இந்த மாதிரி கார்டு எடுத்து டேரெக்டாகவே ஜஸ்ட் வந்து டைட்டில், டெக்ஸ்ட்டு அண்ட் பைனோ பட்டனை வந்து ஆல்ட்ரு பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு கம்போனன்ட் லைப்ரரி யூஸ் பண்ணும்போது இருக்கிற மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா உங்களால் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ண முடியும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு டிசைன் எல்லாம் இருக்காது. நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறது தான் டிசைனுன்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கம்போனன்ட் லைப்ரரி யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக உங்களோட யூஐயும் வந்து நீங்கள் பில்ட் பண்ணிட முடியும். அதே சமயம் வந்து உங்களோட யூஐ பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் இருக்குது. இதில் எந்த ஒரு கார்டு பார்த்தோன்னா வந்து நமக்கு சம்வாட் வந்து நம்மளோட இந்த டிசைன் கூட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா சைடில் ஒரு இமேஜ் இருக்குது அண்ட் ஹெட்டர் இருக்குது அண்ட் சம் பாடி செக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த இமேஜ்க்கான JSX வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து ஒரே பிளேஸில் போடாமல் நாம் வந்து வெதர் கார்டுன்னு சொல்லிவிட்டு அனதர் கம்போனன்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கார்டில் நம்ம இந்த வெதர் கார்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒரே கம்போனண்ட்டில் எல்லாத்தையும் போடும்போது ரொம்ப கிளட்டர்டாக மாறிடும். ஸோ நான் SRCக்குள்ளே கம்போனன்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் வெதர் கார்டு அப்படின்னு வந்து அனதர் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே வந்து நம்ம வெதர் கார்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இட் வில் பி a JSX component.
ஸோ இதிலிருந்து நம்ம JSX வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கால் பண்ண கான்டென்ட் இது தான். இந்த வெதர் கார்டுன்றது இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த ஃபைலில் தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஆப்வியஸ்லி வந்து page.jsல யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஃபைலில் வந்து ஒரு கம்போனண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதை அக்ராஸ் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணணும்னா அந்த ஃபைலில் இருந்து அந்த கம்போனண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்ன, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அண்ட் அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை நாம் வந்து இங்கே page.jsல இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். வெதர் கார்டுன்னு டைப் பண்ணும்போது இங்கே இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் காமிக்குது. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இம்போர்ட் ஆகிடும். இங்கே பார்த்தோன்னா வந்து நமக்கு இங்கே இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி காமிக்குதுன்னா அட்டு கம்போனன்ட்ஸ் வெதர் கார்டுன்ற மாதிரி இருக்குது. இந்த அட்டுக்கான மீனிங் என்ன, இந்த SRC ஃபோல்டர் தான் வந்து அட்டுன்ற மாதிரியான ஏலியஸாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஏலியஸ் செக் பண்ணி பார்க்கணுன்னா இந்த JS config ஃபைல் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அட்டு //ன்றது .src -* கொடுத்துருக்காங்க. ஸோ SRC ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எதுவாக இருந்துச்சாலும் நம்ம வந்து அட்டு // இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏலியஸ்ன்ற மாதிரி வந்து சொல்லுவோம். நம்ம வந்து வேணும்னா கஸ்டம் ஏலியஸஸ் கூட வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ போய்ட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்க்கும்போது வந்து ப்ராஜெக்ட் இட் லுக்ஸ் நைஸ், பட் இட் கேன் பி லாட் பெட்டர். இந்த 80 ரெம்ன்றது வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து அந்த இன்புட் ஏரியாவுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகியிருக்கு. ஸோ அப்போ ஓவராலாக வந்து ஒரு அவுட்டர் டிவ் போட்டுப்போம். அந்த அவுட்டர் டிவ்வில் இந்த 80 ரெம்க்கான இந்த செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். அண்ட் MX ஆட்டோவை அங்கே மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்லி இன்புட்டுக்கான ஒரு ரேப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த அவுட்டர் டிவ்வை நம்ம வந்து வெதர் கார்டு வந்து ரேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தா வந்து நமக்கு இந்த அலைன்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் ரெண்டும் வந்து ரொம்ப ஒட்டின மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா இங்கே இன்புட் பாக்ஸில் நம்ம வந்து மார்ஜின் பாட்டம் வந்து கொடுத்துக்கலாம். MB-5 சேம் 20 பிக்சலை வந்து நான் பாட்டமில் கொடுக்குறேன். ஸோ 20 பிக்சலில் வந்து ஸ்பேஸிங் வந்துருச்சு. அண்ட் இங்கே வந்து இமேஜ் என்ன பண்ணியிருக்கோன்னா ரவுண்டட் செட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பார்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல் நம்ம ஸ்பைடர்மேன் இமேஜுக்கு நம்ம வந்து இதை ரவுண்டடாக மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம அதோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக இந்த ஃபிகருன்றதில் வந்து நம்ம கிளாஸ் நேம் வந்து கொடுக்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம W24 வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 24 மீன்ஸ் வந்து 96 பிக்சல். அதே போல் ஹைட்டு வந்து நம்ம 24 பிக்சல் H24 கொடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் நேமுக்கு இதுக்கான மீனிங் என்ன, 96 பிக்சல். நீங்கள் டெய்ல்வின் பிளகின் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் யூஸ் பண்ணுற ஈச் கிளாஸ் நேமுக்குமான அப்ராப்ரியேட் CSS பிக்சல் வேல்யூ, ரெம் வேல்யூ எல்லாமே இங்கேயே பார்த்துக்க முடியும். அண்ட் நான் ரவுண்டட் ஃபுல் வந்து கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் ஷேப் தான் வந்து க்ரியேட் பண்ணணும். ரவுண்டட் ஃபுல் கொடுத்ததுக்கப்புறமா பார்டர் வந்து கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து 1 பிக்சல் பார்டர் வேணும், சாலிட் பார்டர். அதுக்கப்புறமா இதோட கலர் வந்து பார்டர் ப்ளூ 500 கொடுத்துக்கலாம். லெட்ஸ் செக் இட் அவுட். நமக்கு வந்து அந்த ஸ்பைடர்மேனோட இமேஜ் வந்து கரெக்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எப்பயும் வந்து நமக்கு வெதர் ஆப்புக்கான இந்த நாவ்பாரில் ஃபேஸ் பண்ண சேம் இஷ்யூ இங்கேயும் ஃபேஸ் பண்ணுறோம். பேக்ரவுண்ட் கலரும் கார்ட் கலரும் சேமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கார்ட் கலரோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே BG base 100ன்னு கொடுத்துருக்காங்க டிஃபால்ட் பேக்ரவுண்ட். ஸோ அதை வந்து நம்ம BG கிரே 800ன்னு மாற்றிக்கலாம். பக்கா. ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த கார்டோட பேக்ரவுண்டுன்றது சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா இதுக்கு வந்து சம் பேடிங் ஆட் பண்ணணும். ஏன்னா எல்லாமே ரொம்ப எட்ஜில் ஒட்டின மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து பேடிங் வந்து 5 கொடுக்குறேன். இட் மீன்ஸ் வந்து எல்லா எட்ஜும் லைக் 4 சைட்ஸும் வந்து நம்ம 20 பிக்சல் வந்து பேடிங் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குது.
அண்ட் நாம் வந்து இந்த ஸ்பைடர்மேன் இமேஜ் நமக்கு வேர்ட்டிக்கலி சென்டராக இருக்கணும். நம்ம ப்ரீவியஸாக எப்படி வந்து ஹரிசான்லி சென்டர் பண்ணுறதுக்கு எம்எக்ஸ் ஆட்டோ கொடுத்தோமோ, எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம வந்து மார்ஜின் ஆட்டோன்னு கொடுத்தோம். இப்போ ஒய் ஆக்சிஸில் நம்ம மார்ஜின் ஆட்டோ கொடுத்தோம்னா வேர்ட்டிக்கலி சென்டர் ஆகிடும். ஸோ அதை வந்து பண்ணுவோம். இந்த ஃபிகருக்கு நான் வந்து எம்ஒய் ஆட்டோ வந்து கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தா வந்து வேர்ட்டிக்கலி ஸ்பைடர்மேனோட பிக்கு வந்து நமக்கு சென்டர் ஆகிடுச்சு. இப்போ பார்க்குறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஓரளவுக்கு ரொம்ப நைஸாகவே ஷேப் ஆகிட்டு வருது. அண்ட் இந்த பட்டன்ன்றது அன்னெசரி. ஸோ நம்மளோட ஜேஎஸ்எக்ஸில் இந்த பட்டனுக்கான செக்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த பட்டன்ன்றதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஓகே லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட். பட்டன்ன்றதை ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் நம்மளோட செகண்ட் லைன் வந்து என்னவாக இருக்குன்னா, நம்மளோட வெதர் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஓவர்காஸ்ட் க்ளவுடுன்ற மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் லைன் அந்த டெக்ஸ்ட்டை வந்து பேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தா வந்து நமக்கு இந்த ஓவர்காஸ்ட் க்ளவுடுன்றது ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் எக்ஸல் அண்ட் ஃபாண்ட்டு செமி போல்டு வந்து கொடுத்துக்கலாம். இட் லுக்ஸ் பெட்டர், பட் வந்து கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். கேபிட்டலைஸ் வந்து கொடுத்துக்கலாம். கேபிட்டலைஸ் மீன்ஸ் வந்து ஈச் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் இருக்கும். ஸோ இட் லுக்ஸ் மச் பெட்டர் நவ். அண்ட் இப்போ நாம் வந்து பண்ண போகிறது என்னென்னா, நம்மளோட இந்த கண்டென்ட் செக்ஷனை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த கண்டென்ட் செக்ஷனில் நம்ம வந்து இங்கே ஒரு ஐகான் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த ஐகான்ஸை நம்ம வந்து எங்கேருந்து எடுக்க போகிறோன்றது தான் இப்போ கொஸ்டின். ஸோ நம்ம எப்படி யூஐக்கு ஒரு லைப்ரரி இருக்கோ, அதே போல் இந்த ஐகான்ஸ் எல்லாத்தையும் வந்து சேம் பிளேஸில் இருந்து எடுக்கிறதுக்கு ஒரு பக்காவான லைப்ரரி இருக்குது. ஸோ அந்த லைப்ரரி தான் வந்து ரியாக்ட் ஐகான்ஸ். ஸோ இந்த ரியாக்ட் ஐகான்ஸில் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான ஐகான்ஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லா ஐகான்லேருந்தும் வந்து நமக்கு ஜஸ்ட் என்ன வேணுன்றதை வந்து சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு வேவ் ஐகான் வேணும்னு வந்து நான் சர்ச் பண்ணுறேன்னா, அந்த வேவ் ஐகானுன்றது இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட் இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு, அதை இம்போர்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ரியாக்ட் கம்போனண்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. அதை நான் ப்ராஜெக்டில் டேரெக்டாகவே யூஸ் பண்ண முடியும்.